திருவள்ளுவரா அந்த பக்கம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த விலாக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் அத்தானி, கோபி அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் இருக்க கருங்கரடு முருகன் கோவில் வந்து தரிசனம் முடிச்சுட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 4 கிலோமீட்டரில் இருக்க பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். பட் கோபியில் இருக்கக்கூடிய மிகவும் அழகான பகுதி இந்த ஏரியா வந்து சொல்லுவாங்க. இதிலிருந்தும் நான் சொன்ன அந்த கருங்கரடு முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் போனீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். அவ்வளோ இயற்கையோடு இருக்கும். பட் இங்கே பாருங்கள், பாரியூர்னு போர்டு போட்டிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட கோவில் அருகில் வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கேன். பட் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், அப்போ நம்மகிட்ட மொபைல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்புங்கிறதே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளிகள் தான். ஆக்சுவலாக இங்கே விவசாயமே பார்த்தீங்கன்னா அரிசி தான், நெற்பயிர் தான் வந்து விவசாயமே. நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளே நம்ம ஆக்சுவலாக வந்துட்டோம். இதுலேருந்து ஒரு 100-200 மீட்டர் போனால் நம்ம கோவில் கோபுரத்தை அடைஞ்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொண்டத்துக்காளியம்மன் கோவிலில் பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 80s 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லலாம். பட் நிறைய இருக்குது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை, பூலாம்பட்டி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பச்சைமலை, பவளமலை எல்லா இடத்துலையுமே ஷூட்டிங்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. பட் இதை தவிர வேறு இடமெல்லாம் நிறைய இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வண்டி, பைக், காருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ரூபா டோக்கன் போட்டு நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஷெட்டு போட்டு உங்களுக்கு சுற்றியும் பார்த்திங்கன்னா கம்பியெல்லாம் இது பண்ணி கேட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து பட் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இந்த வேலியெல்லாம் அந்த பழைய திரைப்படங்களில். பட் பின்னாடி ஒரு கோபுரம் தெரியுது பார்த்திங்கன்னா. அந்த கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரத்குமார் சார் நடித்த பல படங்கள்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடிருப்பாங்க அதுக்கு முன்னாடி. பட் இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு இந்த கோவில் முன்பு பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இந்த கற்பூரம், ஊதுபத்தி, எலுமிச்சம்பழம் மாலை இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இந்த கோவிலோட விசேஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாலாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. குண்டம் இறங்குதல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மார்கழி மாதம் மட்டும் தான் நடக்க மாட்டிருக்கு இந்த கோவிலில். பட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல லட்சம் மக்கள் இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. பாப்பா தொடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோபுரத்துக்கு மேலே பாருங்கள் இருக்க அந்த வானத்தோட அந்த காட்சி. நான் நிறைய டைம் போயிருக்கேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். பட் ஏதோ ஒரு காட்சி பார்த்திங்கன்னா நமக்காகவே இருந்த மாதிரி இருக்கும். அப்படி நேச்சராக அப்படி அவ்வளோ இயற்கையாகவே இருந்தது. அதுவே பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டோம். பட் கோவில் முன்பு பார்த்திங்கனாவே கிட்டத்தட்ட நிறைய சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அந்த கோவில் கோபுரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 6 மணிக்கே திறந்துடுறோம்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் இப்போ வரும்பொழுது டைம் ஆயிடுச்சு தான். பட் 1 மணி வரைக்கும் இருந்தாங்க கோவிலில். 12:30 கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் அவ்வளோ தூரம் படிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்சால் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு நிறுத்தி வச்சு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக உள்ளே வந்துட்டு அப்படியே ரைட் சைடில் மேலே பாருங்கள், கோபுரத்துக்கு மேலே இந்த பக்கம் சிற்பமெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா அந்த பெயிண்டிங் தான் கண்ணை பறிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா 1000 வருடம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. பட் இது எப்போ கோவில் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் 3 சன்னதி இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் இருக்கார். இங்கே குண்டம் தெரியுது பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட இந்த குண்டமோட நீளம் பார்த்திங்கன்னா 40 அடி குண்டம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொண்டத்து காளியம்மன் கோவிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா குண்டம் இறங்குதல், அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து புடவை சாத்துதல், அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு போடுதல், அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. 1008 சங்கு அபிஷேகம் கூட பார்த்திங்கன்னா நடக்கும். அதுலேயும் வந்து நம்ம கலந்துக்கலாம்.
பட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 குதிரை வாகனம் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிறது முனியப்ப சாமி. ரொம்ப சக்தியுள்ள தெய்வம். குழந்தை வரம் வேண்டி பார்த்திங்கன்னா அந்த முனியப்ப சாமிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. பட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் இருக்குது. பட் நம்ம கோவிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த தூண் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சிற்பம் ஒன்று செஞ்சுருக்காங்க. சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையே கடிக்கிற மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. பட் இன்னொரு அதிசயமும் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அதிசயம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருங்க, நான் அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருங்க சொல்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா பழமையான ஆலயத்தை புதுப்பித்து ஆக்சுவலாக பாருங்கள் 1942லேயே புதுப்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. 80 வருஷம் அப்படின்னாவே நம்ம கிட்டத்தட்ட 2 தலைமுறைகிட்ட ஒரு தலைமுறை முடிஞ்சுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நேரு இருக்கார். பட் இவர் வல்லபாய் பட்டேலா அவரா, இவர் காந்தி. இந்த சைடு பார்த்திங்கன்னா காந்தி இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரோடு மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா காந்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுந்தப்பாடி அருகில் வந்து ஒரு காந்தி அவருக்காக பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அதோட வீடியோ நான் எடுத்து கூட நான் அந்த சேனலில் வந்து நான் பதிவிடுறேன், அதையும் பாருங்கள். காந்திக்கு கோவிலா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாங்க காந்திக்கும் கோவில் இருக்குது. நம்ம கடவுள்களுக்கெல்லாம் எப்படி பூஜை பண்ணுறாங்களோ சேம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா காந்தி அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா பூஜை நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்கள், நாங்கள் இப்போது கோயில் வந்து அப்படியே சுற்றி வந்துட்டு இந்த தண்ணீர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. ஆறுனா வாய்க்கால் போயிட்டுருக்கு. பட் இந்த இடத்துக்கு நான் நிறைய முறை வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நம்ம வரும்போதெல்லாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் டெக்னாலஜிலாம் இல்லை. அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய விஷயம். இப்போ எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. பட் இருந்தாலும் நம்ம ஆக்சுவலாக ஒரு மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வீடியோலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் ஃபேமிலியோடு போங்க, அதுவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்காலுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா அரச மரத்துக்கடியே விநாயகர் இருக்கார். அவரோட தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு திரும்ப உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தரிசனம் ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டோம். பட் முடிச்சுட்டு தான் நாங்கள் பின்னாடி அந்த வாய்க்கால் போதில் அங்கே வந்தோம். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ளே வந்து அந்த அம்மன் சன்னதியோட சுவரெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. ஓகே, இது என்னென்னு தெரியல, இது என்னென்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணுங்கள். கோவிலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குது அந்த ஒரு வட்டம் வடிவில். மார்கழி மாதம் தான் பார்த்தீங்கன்னா குண்டமிருகுதல் நிகழ்ச்சி நடைபெறும்னு சொல்லி இந்த கோவிலில் வந்து சொல்கிறாங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கோவில் பற்றி எல்லாமே நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கங்க, கொடுத்துட்றேன் கண்டிப்பாக. பட்டு நிறைய கோயிலில் இப்போ இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், அன்னதானம் அபிஷேகம் அதெல்லாம் சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கலாம். பட் நீங்கள் டொனேஷன் கூட கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம் அந்த கியூஆர் கோடு மூலிமா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அன்னதானம் நுழைவுச்சீட்டு வழங்கணும் சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணிலேருந்து டோக்கன் கொடுப்பாங்க அன்னதானத்துக்கு. டெய்லியும் எத்தனை பேரும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அதிசயம் பார்த்தீங்களா, காந்தி அவர்கள் பாருங்கள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த அதிசயம் தான் நான் கோவிலில் சொன்னேன். பட் இது மாதிரி நிறைய இருக்குது இந்த தூணில். வள்ளுவர் இருக்கார், நிறைய சிற்பங்கள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது இப்போ தான் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் எப்போ செஞ்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி தூணெல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே முன்னாடியெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்க்கல. இங்கே பாருங்கள், காளை மாடு மேலே பார்த்திங்கன்னா சிவன் பார்வதியாக இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து காளை மாடு யூஸ் பண்ணுவார். முருகர் பார்த்திங்கன்னா இங்கே ஆண்டி குளத்தில் இருக்கார், அதுவும் சூப்பராக இருக்குது. பட் ஒவ்வொன்றும் நான் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். நீங்களே பார்த்து என்னென்ன கடவுள்னு சொல்லி சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா பெரியார் முருகரா மேல் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி வள்ளி தேவனை அவர்களோட. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள் விநாயகர். நீங்கள் சொல்கிறதுக்கும் இது பண்ண முடியல, விடவும் முடியல. இது ஏதோ அம்மன் மாதிரி இருக்காங்க. காலபைரவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி சாமி மாதிரி இருக்குது. முருகர் பார்த்தீங்கன்னா இங்கே மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலோட பார்த்தீங்கன்னா வண்ணத்த காளியம்மன் கூட சொல்லுவோம், அம்மன் கோவில்னு சொல்லிட்டு. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த தூணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சிற்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து வச்சுருக்காங்க. அதுவே பார்க்கவே ஒவ்வொன்றும் போய் பார்க்கலான்னு போகிறது. அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள்.
எங்கே லிங்கம்? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டத்துக்காளியம்மன் கோவிலுக்கு வரதா பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இங்கே மட்டும், இந்த கோவில் மட்டும் இல்லை, பட் என்னை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 கோவில்கள் இருக்குது. அங்கேயும் நீங்கள் போகலாம். பட் இவ்வளோ தூரம் நீங்கள் செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்க. பட் ஒரே ஒரு கோவிலுக்கு மட்டும் வர வேணாம், பக்கத்தில் நீங்கள் வந்து 4-5 கோவில் இருக்குது, அதுக்கும் போகலாம். அங்கே வந்து கிருஷ்ணர் ஃபுல்லாக அவங்கள குழந்தையாக இருக்க மாதிரி பேர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தங்க தேர் இருக்குது. அந்த தங்க தேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பக்தர்கள் விரும்பும் நேரத்தில் வந்து நம்ம அந்த தங்கரத்தை வந்து நம்ம கோவில் வந்து வடம் இழுத்துட்டு செல்லலாம். அதுக்கு 1500 ரூபா பணம் வந்து முன்பதிவு செஞ்சு ரசீது வாங்கிட்டோம் அப்படின்னா தங்கத்தேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமுக்குள்ளே காலையிலேருந்து மதியத்துலேருந்து மறுபடியும் மாலை 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே எந்த டைம் நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்ம கோவில் வந்து சுற்றி வர நம்ம அப்படியே அந்த தங்கரத்தை சுற்றி வரலாம். அதுக்கு நீங்கள் வேணால் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பதிவு பண்ணுறனா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சுவாமி சன்னதிக்கு மேலே பார்த்திங்கன்னா கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்துக்கு மேலே பாருங்கள், அம்மன் பார்த்திங்கன்னா வீணை, அதாவது வயலின் கையில் வச்சுட்டு மாதிரி இருக்குது. வீணைன்னு சொல்ல முடியாது, அது வந்து வயலின். ஜூம் பண்ணுறேன், பட் ஜூம் பண்ணாலும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். பட் கோவில் உள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது தான். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே கோவில் அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி ஒரு வாய்க்கால் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வாய்க்காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னத்தம்பி படத்தில் வந்து குஷ்பு பிரபு அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த போவோமா ஊர்வலம் பாட்டில் அந்த பரிசலில் போவாங்கள்ல, அந்த பாலத்துக்கடியை போந்த அந்த இடம் தான் இந்த இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம இங்கேருந்து வந்து அருகில் இருக்கக்கூடிய பவளமலை முருகன் கோவிலுக்கு போவோம். அங்கேயும் பல படங்கள் எடுத்திருக்காங்க. அதோட வீடியோ அடுத்தது வரப்போகுது, வெயிட் பண்ணுங்கள்.